வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரியத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே திவ்ய வாசகனாகிய யோவான், வேதத்தில் 2 யோவான் இருக்கிறார்கள். ஜான் தி பேப்டிஸ்ட் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். இவர் திவ்ய வாசகனாகிய யோவான் 1வது அதிகாரத்தினுடைய முதல் அதிகாரத்தினுடைய அந்த தலைப்பை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். ஒரு தரிசனம் பார்க்கிறார். என்ன தரிசனம் பார்க்கிறார்? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் மகா கம்பீரத்தோடு கூட தன்னுடைய தலையிலே பொற்கிரீடம் அணிந்தவராய், மயிர் சுருள் சுருளாய் இருக்கிறவராய், நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருக்கிறவராய், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய், பளிங்கி கொத்த கண்களை உடையவராய், வெண்கலத்தில் காய்ச்சி வடிக்கப்பட்ட பாதங்களை உடையவராய், மகா சர்வ வல்லமை உள்ள பிரபுவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 7 குத்து விளக்குகளின் நடுவிலே அப்படி உலாவி 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 வருகிறதை யோவான் தரிசனமாய் பார்க்கிறார். தரிசனமாய் பார்த்து அந்த தரிசனத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் அவர் சொல்லுகிறார். அந்த 7 அகல் விளக்குகளும் 7 சபைகளை குறிக்கிறது. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலே அந்த 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளிலே ஒரு சபைதான் நாம் இப்பொழுது வாசித்த சிமிர்னா என்கிற சபை. இன்றைக்கு இந்த சபையை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 7 முக்கியமான சபைகள். முதல்ல அந்த 7 சபைகளுடைய பேரை கொஞ்சம் உங்க வாயில போட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சிமிர்னா சபையை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு சபையோடு கூட வந்திருக்கிற இந்த கொஞ்ச கூட்டத்தோடு கூட ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்பதை நாம் தெளிவாய் கவனிக்க போகிறோம். முதல்ல அந்த 7 சபைகளை ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். அதை நீங்க பைபிள் அப்படி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. முதலாவது ஒரு சபை 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்தின் முதல் வார்த்தை எபேசு சபை. என்ன சபை? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்பா. ரைட், இது 1ஆம் நம்பர் சபை. 2வது சபை நாம வாசித்த வசனமாகிய 8வது வசனத்தின் முதல் வரியின் முதல் வார்த்தை, சத்தமா படிங்கோ, சிமிர்னா சபை. 3வது சபை அதே அதிகாரத்தின் 12வது வசனத்தின் முதல் வசனத்தின் முதல் வரியின் முதல் வார்த்தை பெர்கமு சபை. சொல்லுங்க. அடுத்தது
அதே 2வது அதிகாரத்தின் 18வது வசனத்தின் முதல் வரியின் முதல் வார்த்தை தியத்ரா சபை. இது 4வது சபை. அடுத்த 5வது சபை 3வது அதிகாரத்தின் முதல் வசனத்தின் 3வது அதிகாரம் சொல்றேன், அடுத்த பக்கத்துல திருப்பாம உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க. 3வது அதிகாரத்தின் முதல் வசனத்தின் முதல் வரியின் முதல் வார்த்தை சர்தை சபை. அடுத்து 6வது சபை 3வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின் முதல் வரியின் முதல் வார்த்தை பிலடெல்பியா சபை. கடைசி சபை 7வது சபை 3வது அதிகாரத்தின் 14வது வசனத்தின் முதல் வரியின் முதல் வார்த்தை லவோதேக்கியா சபை. ஆக மொத்தம் எத்தனை சபை இருக்கு சொல்லுங்க? எத்தனை சபை இருக்கு? 7 சபையை பத்தி பிரசங்கம் பண்ணா இன்னைக்கு நைட்டு 10:45 மெசேஜ் முடியும். நீங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு நீங்க கிளம்பிடுவீங்க. அதனால ஒரு சபையை குறித்து மாத்திரம் தெளிவாய் கிளியரா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தாவியானுடைய துணையோடு கூட எவ்வளவு தெளிவா புரிய வைக்க முடியுமோ உங்களுக்கு புரிய வச்சு, அதிலிருந்து இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள ஆவியானவர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணி வர்றீங்க? அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். டி மேஜர் டீம் என்ன எதுல கை வச்சிருக்கீங்கம்மா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ரைட், ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சரி, இப்ப இந்த சிமிர்னா வேதத்துல இந்த 7 சபையில 2 சபையை பத்தி மாத்திரம் ஆண்டவர் குறை சொல்லாத சபைகள். ரொம்ப ஆண்டவர் குறை பேசல அந்த சபையை குறித்து. ஜஸ்ட் ஆண்டவர் அந்த சபையை அப்ரிஷியேட் பண்ணி இருக்கிறார். அப்படின்னு சொல்லதா இருந்தா 2 சபை தான் சொல்ல முடியும். ஒன்று இந்த சிமிர்னா சபை, இன்னொன்று பிலடெல்பியா சபை. நீங்க முடிஞ்சா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த 2 அதிகாரத்தை, 2வது அதிகாரத்தை 3வது அதிகாரத்தை ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க படிச்சு பாருங்க. இந்த சிமிர்னா சபையையும் பிலடெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் எந்த குறையும் பெருசா சொல்லல. நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சபையாக கர்த்தர் இந்த 2 சபையும் வைத்திருக்கிறார். அதுல இந்த சிமிர்னா சபை மிக சிறந்த ஒரு திருச்சபை. இதை குறித்து 3 காரியங்களை பார்க்க போறோம். சரி, நல்ல கவனமா கவனிங்க. பைபிள் பார்க்கறத விட்டுட்டு என்னை கவனிங்க. இந்த சிமிர்னா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் a church name. இது ஒரு இடத்தின் பெயர், அந்த ஊரினுடைய பெயர். அது இன்றைக்கு இருக்கிற துருக்கி, டர்க்கி என்று சொல்லப்படுகிற அந்த நாடு, அந்த நாட்களிலே அது சிமிர்னா என்று அழைக்கப்பட்டது. அப்ப இந்த சிமிர்னா அப்படிங்கிறது சபையின் பெயர் அல்ல, ஒரு இடத்தின் பெயர். அந்த ஊர்ல ஒரு பிரபலமான தொழில் ஒன்று நடந்து வந்துச்சு. இப்ப சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா சில தொழில்கள் அந்த ஊருக்கே உரித்தான தொழிலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சின்னாலப்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நெசவு தொழில் அந்த காலத்துல. இப்ப நிறைய மாற்றம் வந்திருக்கலாம். எங்க பார்த்தாலும் வீடு வீடுக்கு அப்படி அந்த தறி நெய்வாக சின்னாலப்பட்டினா அந்த காரியம். சிவகாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப வரைக்கும் வீடு வீட்டுக்கு பட்டாசு தயாரிக்கிற தொழில் உண்டு. அப்படி கடலோர பகுதிகள் மணப்பாடு, ஆலந்தலை, இடுந்தகரை, பெரியதால, ஒவரி அந்த பக்கம்லாம் எடுத்தீங்கன்னா முழுக்க மீனவ சமுதாயம். அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது தான் நான் சொல்றது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை சொல்றேன். மீன் பிடிக்கிறது அவங்களுடைய தொழில். அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு தொழில் உண்டு. அப்ப சிமிர்னா என்கிற இந்த பகுதியில் இருந்த ஒரு தொழில் என்ன அப்படின்னா, நல்ல கவனமா கவனிக்கணும். அவங்க ஊர்ல குழி நோண்டுவாங்க. நோண்டும் போது ஒரு விதமான கல் கிடைக்கும். அந்த கல்லை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தினுடைய பட்டைகளை உரிச்சு
இந்த கல்லையும் அந்த மரப்பட்டையையும் சரியான விகிதத்தில், சரியான ரேஷியோல ஒன்னா போட்டு நொய்யு 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 நொய்யுன்னு இடிச்சு அதை பொடியை ஆக்குவாங்க. அப்படி ஆக்கப்படுகிற அந்த பொடி உலகத்திலேயே, உலக நாடுகளிலேயே தலை சிறந்த பெர்ஃபியமாக, வாசனை பொருளாக அது பயன்படுத்தப்பட்டது. தேசத்தின் பல இடங்களில் இருந்து சிமிர்னாவுக்கு வந்து இந்த பொடியை வாங்கிட்டு போவாங்க. இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், பயங்கரமான காஸ்ட்லி. நீங்க பழைய காலத்தினுடைய அந்த சரித்திரத்தை நாம பார்க்கும் பொழுது, ஆசியா கண்டத்திலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து பல இஸ்லாமிய மக்கள் சிமிர்னாவுக்கு போய் இதை பல விலை கொடுத்து இதை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு ஆங்கிலத்தில் அந்த பொடிக்கு பெயர் என்னன்னா மெர் என்று பெயர். தமிழிலே 2 வார்த்தைகள் சொல்லலாம். ஒன்று தூபம் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றொன்று வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே ரா மெட்டீரியல் இருந்து எடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்திருக்கும் போது அவரை பார்ப்பதற்கு 3 சாஸ்திரிகள் போனார்கள். போகும்போது அவங்க கொண்டு போன 3 பொருட்கள் பொன், தூபம், வெள்ளை போலம். அதுல பொன்னை விட்டுட்டு அந்த தூபமும் வெள்ளை போலமும் எடுக்கப்படுகிறது தான் இது மிர். பயங்கரமான வாசனை, அவ்வளோ மகிமையான ஒரு வாசனை. அதனுடைய ஒரு சின்ன சிற்றிகை, ஒரு சின்ன பொடியை எடுத்து நம்ம ட்ரெஸ்ல போட்டா 1 வாரத்துக்கு 7 நாட்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அதுக்கு இடையில நீங்க இந்த துணியை துவைச்சாலும் அந்த வாசம் போகாது. ஆமா, இப்ப இருக்கிற ஸ்ப்ரேலாம் போட்டிருக்கமானே தெரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் ரொம்ப காஸ்ட்லியா வாங்கினா ஒரு 2 நாளைக்கு வாசம் வரும், அவ்வளவுதான். ஆனா அதை லைட்டா போட்டாலே அவ்வளோ 7 நாட்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாசம். அப்ப இது சிமிர்னாவில் நிறைய உற்பத்தி செய்தார்கள். குடிசை தொழிலை போல செஞ்சு செஞ்சு வீடு வீட்டுக்கு செஞ்சு வீட்டில் ஒரு குடோன்ல ஒரு ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பல மக்கள் ஏன் சிமிர்னாக்கு வந்து இதை வாங்குறாங்கன்னா, பாகால்களுக்கு, பிசாசுகளுக்கு, அஸ்தரோத்துகளுக்கு, தோப்பு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுவதற்கு, அதாவது சாமி கும்பிடுறதுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு புண்ணிய பொருளாக, ஒரு புனித பொருளாக இதை வாங்கி பயன்படுத்துறாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னா, ட்ரெஸ்ல போடுறதுக்கு இல்ல, வாசனை தனக்கு வர்றதுக்கு இல்ல, சாமிக்கு படைக்க, சாமிக்கு தூபம் காட்ட, சத்ருவுக்கு, பாகால்களுக்கு, அதாவது ஐடில் வர்ஷிப் பண்றதுக்கு, விக்கிரக ஆராதனை செய்வதற்கு, தூபம் காட்டுவதற்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா இடத்துல இருந்து வந்து 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 வாங்குறாங்க. நல்ல வருமானம், பயங்கர வருமானம் சிமிர்னா பட்டணத்துல. At that situation, அந்த நேரத்தில் தான் அங்கே சிமிர்னாவிலே ஒரு அசைவு உண்டாகிறது, ஒரு எழுப்புதல் உண்டாகிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கிறாங்க, ஜனங்கள் மனம் திரும்புறாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. கூட்டம் கூட்டமா சபைக்குள்ள ஜனங்கள் வர்றாங்க, சபை பெருக ஆரம்பிக்கிறது. சிமிர்னா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அந்த நேரத்தில் ஒரு பிரசங்கியார் என்னை போல இப்படி பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றாரு? நல்ல கவனிங்க, நீங்க வித்துக்கிட்டு இருக்கிற இந்த மெர் இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க இது பாகால்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. அப்பன்னா அநேகரை நீங்க பாவத்துக்கு உட்படுத்துற இந்த தொழிலை நீங்க செய்யறதுனால இதை விடணும். ஆடி போயிட்டாங்க சிமிர்னா மக்கள்.
பொழப்புல கைய வைக்கிறாரே இவரு. சார் எங்களுக்கு இதை விட்டா வேற வழி தெரியாது சார், இதுதான் சார் எங்களுக்கு பொழப்பு, எங்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாது, வேற தொழில் தெரியாது. எங்க பல வருட காலங்களாக பல சந்ததிகளாக பூமியை தோண்டி கல்லை எடுத்து மரத்திலிருந்து பட்டை எடுத்து இடிச்சு பேக் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி விற்கிறோம். உலகம் ஃபுல்லா இருந்து அங்க சிமிர்னால ஒரு போர்ட் இருந்துச்சு, ஒரு துறைமுகம் இருந்துச்சு. அதனால பல மக்கள், ஆப்பிரிக்கா மக்கள், அந்த நீக்ரோ மக்கள், அந்த பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் டிராவல் பண்ணி வந்து பண்டில் பண்டிலா பண்டில் பண்டிலா பண்டில் பண்டிலா வாங்கிட்டு போயிட்டு இவ்வளவு பணங்களை நாங்க வச்சிட்டு இருக்கும் போது இப்படி நீங்க வந்து சொன்னா எப்படி நாங்க விடுறது அப்படின்னு நம்மள மாதிரி அவங்க கேட்கல. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. உடனே அவங்க ஒரு தீர்மானம் பண்ணினாங்க, இனி இந்த மெர்ற விட்டுட்டு செத்தாலும் பரவாயில்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசுவை எங்கள் உள்ளத்தின் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப இது என்ன இடம் அப்படின்னா, நம்பர் 1 சிமிர்னா இட்ஸ் a place of decision, தீர்மானத்தின் இடம். மெர்ரா மெர்சியா, மெர்ரா தேவனா, ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமா, இப்ப கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, விக்டரியா வந்திருக்கிறாரு. ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறோம், இல்ல ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறோம்னா, நம்ம மளிகை கடையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பீடி விற்கலாமா? பீடி விற்கலாமான்னு கேட்டேன். பீடி விற்கலாமா? விற்க கூடாது. சிகரெட் விற்கலாமா? சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. விற்க கூடாது. புகையில பெரியவங்க வயசானவங்க காலையில் எந்திரிச்ச உடனேயும் போறதுக்கு ஒன்று பற்ற வச்சுட்டு போவாங்களே சுருட்டு, அது விற்கலாமா? விற்க கூடாது. பாக்கு, ஹேண்ட்ஸ், புகையில விற்க கூடாது. ஏன்? நம்ம கடை ரட்சிக்கப்பட்ட கடை, ஏசப்பா கடை. அந்த கடையில இதெல்லாம் விற்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பிளாக்ல சாராயத்தை வாங்கி அதிக விலையில அடுத்தவங்களுக்கு விற்கலாமா? விற்க கூடாது. ஏன் விற்க கூடாது? அது நம்ம அடுத்தவங்கள பாவத்துக்கு உள்ள செலுத்துறோம். இப்ப அது மாதிரி தான் இந்த இடத்துல இயேசுவா நம்ம தொழிலா அப்படின்ற ஒரு தீர்மானம் வரும் பொழுது அவங்க யோசிக்கல, இயேசு எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால அந்த தொழிலை தூக்கி எறிகிறதற்கு முன் வந்தார். இப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு 9வது வசனத்தை படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். 9வது வசனத்தை படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். படிங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரியத்தையும் போதும் நான் அறிந்திருக்கிறேன். அப்ப எதை ஆண்டவர் சொல்றாரு? எப்பா, நீ ஒரு காலத்துல ஐஸ்வர்யமானா இருந்த, ஆனா இன்னைக்கு காசு இல்லாம தவிக்கிற. ஒரு காலத்துல நீ உன்னுடைய இந்த இவ்வளோ பெரிய தியாகம், இவ்வளோ பெரிய கிரியை யாரு செய்வா? இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் நீ பண்ணி இருக்கிற அந்த கிரியையை நான் பார்க்கிறேன், அந்த கிரியையை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட தீர்மானத்தை நம்ம எடுக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ரெண்டு ஆப்ஷன் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதுவா அதுவா, இதுவா அதுவா. நாம தான் எந்த தீர்மானம் எடுக்கிறோன்றதுல இருக்கு. இது இங்கன்னு இல்லை, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கும் போதே ஜீவனுக்கு ஏதுவான ஒரு பாதை, மரணத்துக்கு ஏதுவான பாதை, 2 பாதையை வச்சார். இந்த பழத்தை சாப்பிட்டினா மரணத்துக்கு ஏதுவான பாதை, இந்த பழத்தை அவாய்ட் பண்ணிட்டினா ஜீவனுக்கு ஏதுவான பாதை. 2 ஆப்ஷன். எதை நீ டிசைட் பண்ற? இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் 2 ஆப்ஷன்ஸ் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கு, நம்ம கூட வந்துகிட்டே இருக்கு. ஒன்னு ஆவிக்கு அடுத்தது, இன்னொன்னு மாம்சத்துக்கு அடுத்தது, ஒன்று இயேசுக்கு அடுத்தது, ஒன்று உலகத்துக்கு அடுத்தது. நம்ம தான் கர்த்தருடைய பிள்ளைங்க டிசைட் பண்ணணும், எதை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்.
இன்னைக்கு கூட ஆராதனைக்கு ஆமா, ஆராதனையா புது நன்மையா? ரெண்டு ஆப்ஷன். புது நன்மைக்கு போய் பிரியாணி சாப்பிடுறதா, ஆராதனைக்கு போறதா? எதை நம்ம தெரிந்தெடுக்கிறோம்? சில நேரத்தில் சில இடங்கள்ல ஒரு தொழில்ல ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா போதும், 2000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஆத்தாடி, 2000 ரூபாயா? 4,500 ரூபாய் நோட்டா? 2 நாளைக்கு சோப்புக்குள்ள வச்சு செலவுக்கு சமாளிச்சிடலாமே, சின்ன பொய் தானே. அப்ப உள்ளுக்குள்ள ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்லுவார், இங்க பாரு 2000 ரூபாய்க்காக நீ பொய் சொல்ல போறியா? 2000 ரூபாய்க்காக நீ பொய் சொல்ல போறியா? வேண்டாம் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார். இன்னொரு பக்கம் பேய் சொல்லும், ஒரே சின்ன பொய் தான், 2000 ரூபாய் 4 பச்சை நோட்டு 200 ரூபாய் கவருக்குள்ள வச்சு ஆண்டவருக்கு லஞ்சமா தசமா கொடுத்துடலாம், மீதி 1800 ரூபாய் நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு பிசாசு சொல்லுவான். அப்பதான் நம்ம தீர்மானம் பண்ணணும், மெர்ரா மெஸ்ஸியா இயேசுவின் நாமத்திலே போ பிசாசே, நான் உண்மையா உழைச்சு எனக்கு கிடைக்கிற காசு போதும், அந்த 2000 ரூபாய் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். Decision is ours. நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். சில தீர்மானங்களை யோசிச்சுலாம் எடுக்க கூடாது, இம்மீடியட்டா எடுக்கணும், உடனே எடுக்கணும். வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் டாஸ்மார்க் தெரியுது. இப்போ உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம், ஸ்ட்ரைட்டா போறதா லெஃப்ட் போறதா? லெஃப்ட் போனா டாஸ்மார்க், நேரா போனா சர்ச் இருக்குது. ஐயோ, டாஸ்மார்க்கா சர்ச்சா, டாஸ்மார்க்கா சர்ச்சா, சர்ச்சா டாஸ்மார்க்கா? அந்த இடத்துல முன்னாடி நின்றுட்டு, ஆண்டவரே ஒரு சின்ன ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஆவியானவரே நீங்க தான் இந்த போராட்டத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும். என் கையில ஒரு ரூபாய் இருக்கு ஆண்டவரே, அதை தூக்கி சுண்டி விட்டு போடுற ஆண்டவரே. தலை விழுந்தா தலையாகிய இயேசுவுக்கு போயிடுற ஆண்டவரே, பூ விழுந்தா டாஸ்மார்க்குள்ள போயிடுறேன். அப்படியா ஜெபம் பண்ணிக்கிட்டு போறது? அடுத்த செகண்ட் தீர்மானம் பண்ணணும், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முறை நான் மனம் திரும்பிட்டேன், இனி இந்த டாஸ்மார்க்ல எனக்கு வேலை இல்லை, நான் கர்த்தருடையவன். இமீடியட் டெசிஷன். இந்த சிமிர்னா சபை மக்கள் யோசிக்கல. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே, ஐயோ இவ்வளவு இழக்கணுமா? நோ, தூக்கி போடு, இயேசு எங்களுக்கு தேவை. அது தீர்மானம் ஒன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆமென். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான். அப்ப தீர்மானம் எடுக்கிற இடம், the place of decision. மெர்ரா மெர்சியா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுறார். பல நேரத்தில் நம்முடைய ஆவி போராடிக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள ஆவியானவர் சொல்றார், இதை செய், இதை பண்ணு, இதை கொடுத்துரு, இது ஆண்டவருக்காக செய். இன்னொரு பக்கம் பிசாசு போராடுது, எப்படி எதுக்கு? அப்ப நமக்கே தெரியும் எதை ஆவியானவர் பேசுறாரு, எது சாத்தான் பேசுதுன்னு. தீர்மானம் சரியாக எடுக்க வேண்டும். சிமிர்னா தீர்மானம் எடுக்கிற இடம். கண்களை மூடி முதல் குறிப்புக்காக கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் நாங்கள் எடுக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. the immediate decision. சில காலம் தாழ்த்தி நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறவர சத்தியம் புரிஞ்சு அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல காரியம்னு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டா அதுக்கு தீர்மானம் எடுக்கணும். வசனத்துக்கு உகந்த காரியம்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே தீர்மானம் எடுக்கணும். பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, இங்க இருந்து மனைவி புருஷன்கிட்ட ஒரு சிக்னலு, புருஷன்கிட்ட இருந்து மனைவி ஒரு சிக்னலு, கையை தூக்கிப்படாத. அவர் அப்படித்தான் அப்பப்போ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு வா, டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் உன் உள்ளத்தில் பேசினார், உன் மனைவியை கூட கேட்கக்கூடாது, பட்டுன்னு கையை தூக்கிடணும். மனைவிட்ட பேசினார்னா புருஷன்ட்டெல்லாம் கேட்கணும், டபக்குன்னு கையை தூக்கிடணும். தீர்மானம் சிலவைகளை இம்மீடியட்டாக எடுக்கணும் பிரதர், எடுக்கணும் சிஸ்டர். வசனத்துக்கு ஏற்றதுன்னு தெரிஞ்சுன்னா டேக் அ இம்மீடியட் டிசிஷன். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தரார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன எடுக்கணும்? சிமிர்னா இட்ஸ் a place of
தீர்மானத்தின் இடம். சரி, ரெண்டாவது ஒரு காரியம். இப்போ இந்த நான் சொன்னேனே, அது கொஞ்சம் எடுத்து நம்ம மேலே போட்டோன்னா எத்தனை நாளைக்கு அந்த வாசம் வரும்னு சொன்னேன்? சொல்லுங்க, 7 நாளைக்கு. அதே அந்த கொஞ்சமாக எடுத்து உங்கள் நாக்கில் போட்டிங்கன்னு வைங்களேன், 7 நாளைக்கு அந்த கசப்பு போகாது. அவ்வளவு கொடூரமான கசப்பு, சரியான கசப்பு. நீங்கள் எவ்வளவுதான் சாக்லேட் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் நீங்கள் சுகரை சாப்பிட்டாலும், சுகரு கூடமே ஒழிஞ்சு கசப்பு என்ன செய்யாது. 7 நாளைக்கு உங்கள் நாக்கை விட்டு அந்த கசப்பு போகவே போகாது. அவ்வளவு கொடிய காடியான கசப்பு இந்த ஆனால் வாசம் 7 நாளைக்கு, கசப்பு 7 நாளைக்கு. ஆனால் நல்லா கவனிக்கணும், அது உலகத்துக்கு காட்டுறது கசப்பு தெரிகிறது இல்லை, அதனுடைய நறுமணம் மட்டும்தான் உலகத்துக்கு தெரியுது. இப்போ ரெண்டாவது ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாச பிள்ளை எப்படி இருக்கணும்னா, தன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், தன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு கசப்பு உண்டு, எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு வேதனை உண்டு, எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை உண்டு. இந்த கசப்பையே, இந்த பிரச்சனையவே நம்ம உலகத்துக்கு காட்டாதபடி அதை நம்ம மறைச்சிட்டு கிறிஸ்துங்கிற நறுமணத்தை மாத்திரம் உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களா இருக்கணும். சத்தியம் புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் வேதனை இல்லை, யாருக்கு தான் புலம்பல் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதையே நம்ம உலகத்துக்கு காட்டிக்கிட்டே இருக்க கூடாது. எப்ப பாருங்க சில பேர் புலம்பலு 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 புலம்பலு, இல்ல பாஸ்டர், இல்ல பாஸ்டர், இல்ல பாஸ்டர், இன்னும் வரல பாஸ்டர், இன்னும் நடக்கல பாஸ்டர், முடியல பாஸ்டர், ஆகல பாஸ்டர், இப்படியே ஒரு புலம்பலு. ஒரு உள்ள 470 மார்க் வாங்கிட்டு எனக்கு இன்னும் மார்க் பத்தலை பாஸ்டர், மார்க் பத்தலை பாஸ்டர், மார்க் பத்தலை பாஸ்டர், 500க்கு 470 வாங்கிட்டு நாங்கெல்லாம் பெயிலா போனவங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்றது? அல்லையா சொல்லுங்க பாப்போம். புலம்பலு புலம்பலு இல்ல இல்ல இல்ல. எல்லா வேதனையும் கர்த்தருடைய பிள்ளைங்க வேதனையை மறைச்சிட்டு இந்த உலகத்துக்கு நம்ம காட்டுகிறது கிறிஸ்துங்கிற நறுமணத்தை நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். முகத்துல எப்பொழுதும் ஒரு ஸ்மைலிங். அகத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியில காட்டுறதில்ல, ஆனா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். பாக்கெட்ல 10 ரூபாய் இல்லைன்னா கூட நடக்கிற நட ஒரு ராஜ நட. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாக்கெட்டை நோண்டி பார்த்தா 10 ரூபாய் கூட இல்லை, ஆனா கூட கர்த்தர் எங்களோட இருக்கிறாருங்க. இதுவரை நடத்தினவர் இனிமேல் என்னை நடத்துவார். ஆமா, நம்முடைய சோகமும் நம்முடைய கஷ்டமும் நம்முடைய வேதனையும் ஒரு நாள் உலகத்துக்கு காட்டி அடுத்தவங்களுடைய அனுதாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விசுவாச பிள்ளைகளா ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க என்ன பெரியவங்க கூட ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அப்படியே படுத்துக்கிட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போன போட்டு முடியல முடியல முடியல. யாராவது ஆரஞ்சு பழம் ஒரு கூடையில் வாங்கிட்டு வர மாட்டாங்களா? ஆப்பிள் பழம் ஒரு கூடையில் வந்துடாதா? ஒரு ஹார்லிக்ஸ் போத்தல் வந்துடாதா? ஒரு பூஸ்ட் போத்தல் வந்துடாதா? நம்மளை அப்படியே ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி ஏதாவது ஒரு இது கிடைக்காதா? இப்படியே காட்டி 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 அனுதாபத்தை, எதுக்கு? கசப்புகளை மறைச்சிட்டு இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நறுமணத்தை உலகத்துக்கு வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். யார் முகத்திலையும் சோகம் தெரியக்கூடாது, யார் முகத்திலையும் வேதனை தெரியக்கூடாது. வேதனை தான், கஷ்டம்தான், கண்ணீர் தான், பாரம் தான், எத்தனையோ நிந்த இருக்கு, எத்தனையோ போராட்டம் இருக்கு, அதெல்லாம் உள்ள கிடக்குது, உள்ள இருக்குது, உள்ள 1008 இருக்குது. அதெல்லாம் பார்க்கப்படாது. இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரீன் இருக்குது. இதை விளக்கிட்டு கீழே பாருங்க, காக்ரோச் செத்து கிடக்குது, பள்ளி போன பாத்ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது. துடைக்கிறது கிடையாது, கூட்டுறது கிடையாது, அதை எடுத்துட்டு கூட்டுறதே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் போட்டு மறைச்சிடுறது. அதுதான், அப்படித்தான் தேவ பிள்ளைங்க இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
உள்ளுக்குள்ள இருக்கட்டும் பிரச்சனை, உள்ளுக்குள்ள இருக்கட்டும் வேதனை, உள்ளுக்குள்ள இருக்கட்டும் கண்ணீர், ஆனால் உலகத்துக்கு என்னை காட்டும் பொழுது கர்த்தர் என்னை ராஜாவாய் வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை மகிமையாய் வைத்திருக்கிறார், கர்த்தர் எங்களை வறுமைப்பட்டு போக விடவில்லை. இதுவரை நடத்தின தகப்பன் இனிமேலும் எங்களை மகிமையாய் நடத்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அப்படி நம்ம இருக்கணும். அல்லேலூயாவா. அம்புட்டு வாசனை அந்த ஊருக்குள்ள போனால், நான் சொல்றேன், ஒரு பொடி, ஒரு சின்ன சிற்றிகையே அவ்வளோ வாசனை கொடுக்கும்னா அந்த ஊருக்குள்ள போனா எவ்வளோ வாசனை வரும். எத்தனை கிலோமீட்டருக்கு தூரத்திலேயே அந்த வாசனை வரும். இப்போ திண்டுக்கலுக்கு நீங்கள் மதுரையில் இருந்து வத்தலகுண்டில் இருந்து திண்டுக்கலுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் எம்புட்டு தூங்கினாலும் உங்களை தட்டி எழுப்பி விட்டுரு, திண்டுக்கல் வந்துருச்சு எழும்புன்னு சொல்லிட்டு. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்லா விண்டோவெல்லாம் ஏற்றி விட்டுட்டு ஏசியெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு போங்க, தொலைச்சிக்கிட்டு ஒரு வாசம் உள்ளே வரும். பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது இல்லையோ? இந்த மதுரைக்குள்ளேருந்து திண்டுக்கலுக்குள்ளே என்ட்ராகும்போது பாரு, தட்டி எழுப்பிடும். திண்டுக்கல் மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்படி ஒரு நறுமணம், அப்படி ஒரு நறுமணம். அப்ப சிமிர்னா ஊர்ல நீங்க காலை வச்சாலே உள்ளுக்குள்ள போகும்போதே ஒரு நறுமணத்தை வீசுங்க. ஆனா கசப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, வேதனை இருக்கு, துக்கம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, பாடு இருக்கு. எதையும் வெளியில காட்டிக்கல. காட்டுறதெல்லாம் தேவ மகிமையை, காட்டுறதெல்லாம் தேவ பிரசன்னத்தை, காட்டுறதெல்லாம் தேவ வல்லமையை, காட்டுறதெல்லாம் மகிமையை. எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வேதனை, அவ்வளோ கண்ணீர் இருக்கு. எல்லாம் முதுகுக்கு பின்னாடி குத்தி இருக்கு. ஆனா பலிபீடத்துல வந்து நிக்கும் போது வெள்ளச்சட்டையை போட்டு அப்படி நடத்தும் போது தேவ மகிமைய, தேவ பிரசன்னத்தை, தெய்வத்தை மட்டும் காண்பிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் கசப்புகளை மதுரமா, ஆமா, இங்க வந்து நின்றுபிட்டு எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொன்னா இங்க இதை காட்டுறதுக்கா நான் வந்திருக்கிறேன். அவர் பிரசன்னத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்கு கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கசப்பை மறைத்து நறுமணத்தை காட்டுங்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கசப்பை மறைத்து, கசப்பை மறைத்து, வேதனையை மறைத்து, கண்ணீரை மறைச்சு, எதை மட்டும் காட்டணும்? நறுமணத்தை மாத்திரம் காட்டணும். வர்றவங்க போறவங்கள்ட்டெல்லாம் உட்கார வச்சு என் கதையை கேளுங்க, என் கதையை கேளுங்க, என் கதையை கேளுங்க, என் கதையை கேளுங்கன்னு ஓட்டு பாடா படுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். நம்ம துக்கத்தை சொல்றதுக்கான ஒரே ஒரு இடம் அவர் சமூகம். என் சந்தோஷமே அது நிறைவான. அப்ப அவர் சமூகத்துல தான் கொட்டணுமே ஒளிஞ்சு ஒரு மனுஷனை உட்கார வச்சு அவங்கிட்ட கொட்டணும்னு தேவையில்லை. அவங்கிட்ட பேசும்போதெல்லாம் கர்த்தர் எங்களை நிறைவா வச்சிருக்கிறார், கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை குறைவுபட உடல, கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியில இருக்கிறது அப்படின்னு நம்முடைய நறுமணத்தை காட்டணும். முதல் குறிப்பு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? முதல் குறிப்பு என்ன சொல்லுங்க பாப்பா? பாப்பா தீர்மானத்தின் இடம். மெர்ரா மெர்சியா, மெர்சியா அக்காவை சொல்ல நான் இப்ப தேவனுடைய கிருபையை சொல்றேன், தெய்வத்தை சொல்றேன். மெர்ரா மெர்சியா, உலகமா தேவனா? அப்ப என்ன தீர்மானம் எடுக்கணும்? பொய்யா உண்மையா? கோவப்பட்டு டென்ஷன் வரும்போது 4 சாத்தா பொறுமையா? பொறுமை, ஆமா பொறுமை. லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது லஞ்சமா உண்மையா? கோவப்பட்டு அப்படி செம்ம டென்ஷனா இருக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தையா? அப்படி பொறுமையா? ரெண்டும் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே வருது, ரெண்டும் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே வருது. அப்பப்ப தீர்மானம் எடுத்து போ பிசாசே விரட்டி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தரார். அல்லேலூயா. ரெண்டாவது குறிப்பு என்னது? எதை மறைக்கணும்? எதை காட்டணும்? நறுமணத்தை காட்டணும். வேதனைல கண்ணீர்கள் பாரங்களை மறைச்சிருங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்கிறங்க. உள்ளுக்குள்ள நம்ம எல்லாரும் மெழுகுவர்த்திய போல உருகினாலும் உலகத்துக்கு நம்ம காட்டுறது அப்படி ஒரு சக்கரவர்த்தி மாதிரி நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
கிழிஞ்சு போயிருந்தாலும் உள்ளுக்குள்ளே தான் தையல் இருக்கணுமே ஒழிஞ்சு வெளியில் தெரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கீழே விழுந்தாலும் மண்ணே ஒட்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்களை நடத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது ஒரு காரியம் அந்த 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, உன் கிரியைகளை போதும், உன் கிரியைகளை, அந்த கடைசி வார்த்தை அறிந்திருக்கிறேன் இருக்குதா? உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரியத்தையும் யூதரல்லாதவர்கள் சொல்லியும் யூதரானாலும் சாத்தானுடைய கூட்டத்தார் செய்யும் தூஷணத்தையும் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கடைசியா ஒன்று, சிமிர்னா இஸ் a place of works, கிரியைகளின் இடம். ஆண்டவர் சொல்றாரு, சிமிர்னாவே உன்னுடைய கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன்னுடைய வேலைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ எனக்காக பண்ண அந்த தியாகத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், இவ்வளோ பெரிய தொழிலை எனக்காக தூக்கி போட்டியே அந்த மிகப்பெரிய கிரியையை நான் அறிஞ்சிருக்கிறேன். மனுஷன் அறிகிறான் அறியலை, அதை பற்றி கவலை இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட 3வது பேசுகிற வார்த்தை, எதை நாம் செய்தாலும் அதை தேவன் அறிய வேண்டும். அதை மனுஷன் அறியணுங்கிற தேவை இல்ல. பாஸ்டர் தெரியணும், பாஸ்டருக்கு நான் செய்கிறது தெரியப்படுத்தணுங்கிற தேவை இல்ல. யாருக்கோ ஒருத்தருக்கு நான் பண்றத ஷோ பண்ணி காட்டணுங்கிற தேவை இல்ல. நான் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் அறிந்திருந்தால் அது எனக்கு போதுமானது. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுவீங்க. புரிந்தவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுவீங்க. இந்த ஃப்ரேஸை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் எதை செய்தாலும் அதை பாஸ்டர் தெரியணும், பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அதை ஷோ பண்ணி காட்டணும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் செய்கிற எந்த கிரியையும் பரலோக தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். நான் செய்கிற கிரியையை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்வோம் என்றால் அதை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். எதை செய்தாலும் பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணணும், பாஸ்டர் கண்ணுக்கு இதை கொண்டு போய் காட்டிடணும். இப்போ VBS எடுக்கிறீங்க, இப்போ அதான் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கிளாஸ் எடுக்கும்போது கூட அப்போ முந்தின நாள் ஒருத்தவங்க வசனம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அடுத்த நாள் அடுத்தவங்க வசனம் சொல்லி கொடுக்கும்போது அவங்கள விட நான் சூப்பராக ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம், எங்கே போய் எதை பிடிக்கலாம், அந்த சாட்டை பிடிப்போமா, இந்த சாட்டை பிடிப்போமா, அதை பிடிப்போமா, இதை பிடிப்போமா. உன் நோக்கம் சரியில்லை, ஊழியம் ஃப்ளாப்பு. நான் ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணி என் ஊழியத்தை நான் செய்ய விரும்பல, ஒருத்தவங்கள விட பெஸ்டா நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு செய்ய விரும்பல. நான் என்ன செஞ்சாலும் பரலோக தேவன் அதை பார்க்கிறாரா, பரலோக தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா, அது அங்கீகரிச்சா அது எனக்கு போதுமானது. இப்ப புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுவீங்க. பாஸ்டர் அங்கீகரிப்பாரு, பாஸ்டர் குறை சொல்லுவாரு, பாஸ்டர் எதை சொல்லுவாரு, சுண்டல் பத்தலன்பாரு, பிரியாணியில் பீஸ் இல்லைன்பாரு, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் பாஸ்டர். பாஸ்டருக்காக நான் செய்கிறேன், நான் செய்கிறது கர்த்தருக்காக செய்கிறேன்ல. அவர் என்ன பார்க்கிறார்? அவர் பார்க்கிறார் சின்னதோ பெருசோ, குறைவோ நிறைவோ, சபைக்கு செய்யல, மனுஷனுக்கு செய்யல, என் கிரியைகளை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன மென்டாலிட்டியோட செய்கிறேன், நான் என்ன பர்பஸ்ல செய்கிறேன், அடுத்தவங்களை மயக்கிறதுக்காக செய்கிறேன்னா. இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்களா, எம்புட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, எம்புட்டெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, என்னைய மாதிரி யார் பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணேன்னா என் பிரசங்கம் ஃப்ளாப்பு. என்னுடைய பிரசங்கத்தின் நோக்கம் இது மூலமாக இந்த 3 பாயிண்ட்டை இந்த ஜனங்கள் உணர்ந்து இதில் ஏதாவது ஒன்றில் தொடப்பட்டு ஒன்றில் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா அது மெசேஜினுடைய சக்ஸஸாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஷோ இல்லை, நம்மளுடைய திறமை இல்லை. அந்த நீங்கள் அதை நல்லா மனசில் கொட்டி கொட்டி ஏற்றிக்கணும். ஊழியம் செய்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஏற்றிக்கணும். நான் செஞ்சது பெஸ்ட்டாக இருக்கணும், நான் செஞ்சது அப்ரிஷியேட் பண்ணப்படணும், நான் செய்கிறது விரும்பப்படுறதா இருக்கணும். அந்த நோக்கமே நமக்கு வேண்டாம். என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த கையில் நான் போடுற காணிக்க கூட இந்த கைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. எதை செய்தால்
வேதத்தில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், ஆண்டவரே உங்க நாமத்தில் நாங்க பிசாசுகளை துரத்தணும் தெரியுமா, உங்க நாமத்தில் நாங்க அற்புதங்களை செஞ்சோம் தெரியுமா, உங்க நாமத்துல தீர்க்க தரிசனங்களை உரைச்சோம் தெரியுமா அப்படின்னு ஏசப்பாட்ட வந்து சொன்னாங்களா. ஏசப்பா சொன்னாரா, அரியேன் கிளம்புட்டாராம். யார் நீயே தெரியாது, கிளம்பு. அப்ப ஏசப்பாவுடைய நாமத்துல செய்யறதையே ஆண்டவர் என்னன்னு செய்வாரா, தெரியாது, கிளம்புன்றாராம். அப்ப என்ன சொல்ல வராரு, நீ என் நாமத்துல தான் செஞ்ச, ஆனா என்ன நோக்கத்துல செஞ்ச, என் நாமத்துல தான் ஊழியம் செஞ்ச, ஆனா என்ன பர்பஸ்ல செஞ்ச, என் நாமத்துல தான் டான்ஸ் ஆடுன, என்ன நோக்கத்துல ஆடுன, என் நாமத்துல தான் வர்ஷிப் நடத்தின. நீ ஒன்று பேய் நாமத்துல வர்ஷிப் நடத்தல, இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கன்னு தான் வர்ஷிப் நடத்தின, ஆனா என்ன மோட்டிவ்ல நீ வர்ஷிப் நடத்தின, என்ன பாரு, என் ஷர்ட்டை பாரு, என் பேண்ட்டை பாரு, என் ஹேர் ஸ்டைலை பாரு, என் தாடியை பாரு, மீசையை பாரு அப்படிங்கிற எண்ணத்தோட நீ நடத்தினா நீ ஃப்ளாப்பு, நீ ஃப்ளாப்பு, நீ ஃப்ளாப்பு, உன் ஊழியம் ஃப்ளாப்பு. ஜனத்தை தேவனோட கனெக்ட் பண்ணணும், ஜனத்தை தேவனோட இணைக்கணும் அப்படிங்கிற தேவன் பிரியப்படுவாருங்கிற எண்ணத்தோட பாடப்படுற சின்ன பாட்டை கூட கர்த்தர் அங்கீகரிக்கிறவரா இருப்பார். மோட்டிவ் அதைத்தான் சொல்றாரு, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்ம செய்யறத உலகம் பார்க்கும், ஆனா கர்த்தர் பார்க்கிற விதமே வேற. அவர் கிரியை எடுத்து வச்சு அந்த கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற மாதிரி 2 சொட்டை உள்ள விட்டு இது என்ன கலர்ல காட்டுதுன்னு பிரிச்சு பார்த்து ரிசல்ட் கொடுத்துருவாரு. மனுஷனுக்கு தான் பிரிச்சு பார்க்க தெரியாது. எதை பார்த்தா என்னமா பண்றாரு, என்னமா பண்றாரு, சூப்பர் அப்படின்னா அவரை மாதிரி தான் இருக்கணும். நம்ம பீத்திக்க வேண்டியதான். அவர் கெமிஸ்ட்ரி லேப்ல கொண்டே வச்சு 2 சொட்டை விட்டு பிரிச்சு பார்த்துருவாரு, எது மாம்சம், எது பெருமை, எது ஒரிஜினல், இதான் ஒரு ரிசல்ட்னு கொடுத்துட்டு போயிட்டு வர. அவர் யாரும் தப்ப முடியாது. எந்த ஊழியத்தை செய்தாலும், எந்த கிரியை செய்தாலும் யாருக்கு செய்கிறேன் சொல்லுங்க, 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 ஏசப்பாவுக்கு செய்கிறேன். எனக்கு மைக்கு கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கல, எனக்கு பிளாஸ்க்கு கொடுக்கல. அப்போ பிளாஸ்க்குக்காகவா? எனக்கு பிளாஸ்க்கு கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறாங்க, மைக்கு கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறாங்க. நான் எதை செய்தாலும் யாருக்காக செய்கிறேன்? அந்த எண்ணத்தோட ஊழியம் செய்கிறவங்க தான் பரலோகத்துக்கு வர முடியும். இல்லைன்னா நீங்கள் இந்த பூமியில் அடைந்தாயிற்று. நீ பெருமைக்காக தானே செஞ்ச, இந்த உனக்கு போஸ்டர் அடித்தாங்க, உனக்கு ஹேண்ட்பில்ஸ் அடித்தாங்க, போகிற இடமெல்லாம் உனக்கு விசில் அடித்தாங்க, போகிற இடமெல்லாம் கவரில் வச்சு உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. இதெல்லாம் இந்த பூமியோட முடிஞ்சிச்சு, கிளம்பு, உனக்கு பரலோகத்தில் ஒன்றும் கிடையாது. தன் நாம மகிமைக்காக செய்கிறதல்ல. ஒவ்வொரு முறையும் நம்ம சபையில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், கொயரில் பாடுறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க, யாராக இருந்தாலும், ஏற்கனவே வாசிச்சுக்கிட்டு இருந்த கீபோர்டு புள்ள ஏன் தெரியுமா கீபோர்டு வாசிக்காமல் போனா? அவங்க ஐயா சொல்கிறாரு என்கிட்ட ஃபோன் பண்ணி, என் புள்ள வாரம் பாட்டு பாட நீங்கள் விடணும். வாய்ப்பே இல்லை, கிளம்புட்டேன். உன் திறமையை காட்டுறதுக்காயா சபை இருக்குது? என்னுடைய திறமையை காட்டுறதுக்கா சபை இருக்குது? என்னுடைய டேலண்ட்டை ஷோ பண்ணி காட்டுறதுக்கா சபை இருக்கு? சபையினுடைய ஒரே நோக்கம் உள்ள இருந்து வெளியில வரணும், வெளியில இருந்து உள்ள வரணும், உள்ள வந்த ஆள் மேலே போகணும். அதுதான் சிம்பிள் பிலாசபி. சர்ச் அப்படின்னா ஒரே விளக்கம் தாங்க, சிம்பிள். வெளியில இருக்க ஆளு, உள்ள வந்த ஆளு, அதை செஞ்சாதான் அதுக்கு பேர் சபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள்லாம் அந்த நோக்கத்தோட தான் வரணும். நாங்கள் வெளியில ஒரு நாள் இருந்தோம், கர்த்தர் எங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ உள்ள எதுக்கு வச்சிருக்கிறாரு? எதுக்கு வச்சிருக்கிறாரு? அங்க போறதுக்கு, எங்களோடு கூட கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு போறதுக்கு. அதுக்கு தான் சபை.
உன் திறமையை காட்டுறதுக்கு ஆண்டு விழாகும், ஸ்கூலில் நடக்கிற ஆனுவல் டேக்கு போ, பாட்டு பாடுற அந்த கச்சேரிக்கு போ, எங்கே வேணாலும் போ. சபை எதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு? வெளியில் இருக்கவங்கள உள்ளே கொண்டு வந்து உள்ளே இருக்கவங்கள கரெக்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்காக தான் சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என் ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு மூணாவது குறிப்பு ஏற்றதா இருக்குது? ஏற்றுக்கொள்றீங்க? ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, ஒரு கைத்தட்டி ஆண்டவரை துதிங்க. சிமிர்னா சபையினுடைய 3 முக்கியமான காரியம்: the place of decision, the place of fragrance, the place of work. மீண்டும் 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் 1, place of decision. திரும்பியும் சொல்கிறேன், 2 காரியம் நம்மளோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே வருது. செய்யாத, செய்யாத 2 காரியம் வந்துக்கிட்டே இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் போராடிக்கிட்டே இருக்கிறார். இதை செய், பிசாசு சொல்லுது இல்லை இதை செய், இல்லை இங்கே போ அப்படின்னு சொல்ல போகாத. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அப்ப ஆவியானவர் ரெண்டு நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே வரும் பொழுது பேசிக்கிட்டே இருப்பார். மாம்சமும் தேவனும் போரிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மெர்ரா மெர்சியா உடனே தீர்மானம் எடுத்து மெர்ரு வேண்டாம், மெர்சி வேணும், தேவன் வேணும், கர்த்தருக்கு முதலிடம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. 2வது என்ன பார்த்தோம்? பிளேஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ். கசப்பை மறைச்சு எதை உலகத்துக்கு காட்டணும்? நம்ம வாழ்க்கையினுடைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை மறைச்சிட்டு உலகத்துக்கு எதை மாத்திரம் காட்டணும்? சிரித்த முகத்தை காட்டணும், அன்பின் முகத்தை காட்டணும். கசப்பு கிடக்குது, உள்ளுக்குள்ள கிடக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? பார்த்தாலே கசப்பாத்தான் வருது. மறைச்சிக்கோ, அடக்கிக்கோ. சரி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கசப்பை மறைத்து நறுமணத்தை உலகத்துக்கு காட்டும். 3வது குறிப்பு, பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஸ். என்னுடைய கிரியைகளை, இதை இப்படி போட்டுருந்துருக்க கூடாது. கர்த்தர் என் கிரியைகளை பார்க்கிறார். என்னுடைய வேலை ஒவ்வொன்றையும் நான் செய்கிறத ஒன்றையும் யாரும் பார்க்கணுன்றதல்ல, அவர் என் கிரியைகளை பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்காக நான் செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ மனுஷர் பார்க்க வேண்டும் என்றல்ல, கர்த்தர் பார்க்கிற விதமான. எல்லாரும் எழும்பி நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஆவியானவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக. சிமிர்னா சபை, Thank you Jesus. அந்த சபையினுடைய அனுபவத்தெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நம்மோட பேசியிருக்கிறார். இந்த 3 அனுபவங்கள் ஒரு 2 minutes எடுத்து அப்படி கொஞ்சம் உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் எழும்பி நிற்கலாம். ஃபர்ஸ்ட் எழும்பி முடிஞ்சவங்க எல்லாம் எழும்பி நிற்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒரு 30 seconds நம்ம மனசில் அப்படி ரீகால் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஆண்டவரே, ஆனால் எது ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் இருக்கும்? ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கு. ஆண்டவரை எதை ஹேட் பண்ணாமல் இருக்கும்? தானியேலே, உனக்கு பாபிலோனில் வெஜிடேரியன் மீல்ஸ் இருக்குது, நான் வெஜிடேரியன் மீல்ஸ் இருக்குது. நீ எதை டிசைட் பண்ண போற? தானியேலே, உனக்கு பாபிலோனில் 2 டைப் ஆஃப் மீல்ஸ் இருக்கு. வெஜிடேரியன் இருக்கு,
ஆனால் நான் வெஜிடேரியனில் போர்க் இருக்கு. நீ போர்க்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எருசலேமில் இருக்கும்போதே உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இங்கே போர்க் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். வெஜிடேரியனா போர்க்கா? சுத்தி இருக்கிறவெல்லாம் அடிச்சு விடுறாயா? ஆனாலும் டேனியல் he was determined in his heart, I never touch. நான் அதை தொட மாட்டேன். தீர்மானம் உங்களுடையதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. 2 காரியம் நம்மக்கிட்ட சூழ்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது எது கர்த்தரை வேதனைப்படுத்தாததோ அதை உங்கள் வாழ்க்கையில் டிசைட் பண்ணுங்க. தீர்மானிங்க. உங்கள் வாழ்க்கையின் சோகத்தை வெளியில் காட்டாதீங்க. உங்கள் வாழ்க்கை நறுமணத்தை உலகத்துக்கு காட்டுங்க. உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்துவ உங்கள் முகத்தில் பார்க்கணும். கர்த்தருடைய பிரகாசத்தை உங்கள் முகத்தில் பார்க்கணும். சே, அந்த புள்ள முகத்தை பாரு, அந்த பையன் முகத்தை பாரு, என்ன பிரைட்டாக இருக்கு. ஆனால் சோகம் இருக்கு, வேதனை இருக்கு, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனால் என் முகம், என் வாழ்க்கை, என் செயல்கள் எப்பயுமே அவரை காட்டிக்கிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது உங்களுக்கு தெரியுமா, கடைசி நிமிஷத்தில் பூமி அந்தகாரப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவருடைய வேதனையை, அவருடைய அந்த கொடூரமான முகத்தை இனி உலகத்துக்கு காட்ட வேணான்னு சொல்லி அப்படி மேகம் ஹைட் பண்ணுச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆக்சிடென்ட் ஆகி முகம் செதஞ்சு போயிருக்கிறவங்கள, உடல் செதஞ்சு போயிருக்கிறவங்கள பாடியை காட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடிடுவாங்க. இதே தான் கல்வாரியில் நடந்துச்சு. அவர் முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறத பிதா இந்த பூமிக்கு காட்ட விரும்பல. இம்மீடியட் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு கார்மேகம் வந்து அவருடைய முகத்தை மூடிச்சு. ஆனா முகத்தை தான் முடிச்சே ஒளிஞ்சு அந்த கல்வாரியின் பிரசன்னம் பூமி எங்கும் பரவினது. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உன் கடந்த காலத்தை, உன் வாழ்க்கையின் நாற்றத்தை, உன் வாழ்க்கையின் சாக்கடைகளை இனி வெளியே காட்டாத. அதை மறைச்சிரு, அதை மூடிரு. நறுமணத்தை மட்டும் காட்டு. கிறிஸ்துவின் சாயலை காட்டு. கடந்த கால பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த கால தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள் ஹைட் பண்ணு. ஷோ த பிரசன்ஸ் ஆஃப் காட். நறுமணத்தை மாத்திரம் காட்டு பிள்ளைய. கிரியை மனுஷன் பார்க்கணும். நல்ல ஆண்டவர் சொல்றாரு சிமிர்னா சபையை பார்த்து, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்படிதான் டிக்ளேர் பண்றாரு. சிமிர்னாவில் இருக்கிற மக்கள் உன் கிரியை அறிந்திருக்கிறார்கள் அப்படி சொல்லல. ஊழியர்கள் உன் கிரியை அறிந்திருக்கிறார்கள் அப்படி சொல்ல. ஆண்டவரே சொல்ற, நான் உன் கிரியை அறிந்திருக்கிறேன். I know about your works. நான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கு தெரியுது தெரியல. நீ வடிக்கிற கண்ணீர், உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாடு, கஷ்டம், கடன், வேதனை, துன்பம், வியாதி அடுத்தவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீ ஊழியத்துக்காக பட்ட பிரயாசம், பண்ண செலவு தெரியுதோ தெரியலையோ, அவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரியுது, யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, பரவாயில்ல, நான் அறிந்திருக்கிறேன் மகனே மகளே. அதுக்குரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு மகிமையான வார்த்தை இல்ல? அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான்